டாக்ஸிக் படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. படத்தோட கதைய மட்டும் தயவு செஞ்சு கேட்டுறாதீங்க. அடிச்சு கேட்டா கூட நான் சொல்ல முடியாது. ஏன்னா எனக்கே தெரியாது. நான் டைரக்டர பார்க்கும்போது அவங்கள்ட்ட இது என்ன கதை அப்படின்னு நான் கேட்டு சொல்றேன். அதாவது ஒரு ரூ. 500 உங்க கையில குடுத்து, "இந்தா செலவு பண்ணிக்க இன்னைக்கு ஃபுல்லா" அப்படின்னு சொன்னா, நீங்க 1 மணிக்கூர்ல செலவு பண்ணிட்டு, அச்சச்சோ! பணம் தீர்ந்து போச்சேங்கிற மாரி 500,00,00,000 தூக்கி குடுத்துருக்காங்க. அந்த பணத்த வச்சு என்ன செய்யணும்னு தெரியாமலே விளையாண்டுருக்காங்க. ஒரு பக்கம் பணத்த புகையா விடுறாங்க. இன்னொரு பக்கம் தண்ணியா ஊத்துறாங்க. இன்னொரு பக்கம் கஞ்சாவா குடிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் போற வர பொண்ணுங்களெல்லாம் பண்றாங்க. இதுதான் ரிப்பீட்டுங்கிற மாரியே வந்துட்டுருக்கு. அந்த ஆளு புகையா விடுறான், ஏதோ ஏதோ கலர் கலரா துணிய போட்டுட்டு வரான், தாடி முடியெல்லாம் வச்சுட்டு வரான். இது கேஜிஎஃப்பா இல்ல டாக்ஸிக்கான்னு தெரியாத அளவுல படம் இருக்குது. படத்துல கதைன்னு எங்க இருக்கு அப்படின்னு தேடி தேடி பார்க்கலாம். 2, 3 கதாநாயகிங்க எல்லாத்தையும் காட்டலாம் அப்படிங்கிற மாரி வராங்க. பொறுக்கித்தனமா நடக்கிற இந்த பையன் பின்னாடி எல்லா பொண்ணுங்களும் வராங்க. ஒருவேளை இந்த டைரக்டர் லேடி அவங்களும் இந்த மாரி பொறுக்கித்தனமா நடக்கிற பையன் பின்னாடி தான் போவாங்களோ? அடுத்த தலைமுறை இப்படிதான் பொறுக்கித்தனமா நடக்கிற பசங்க பின்னாடி பொண்ணுங்க எல்லாம் போணுமோ? பொண்ணுங்க அவுத்து போட்டுட்டு ஆடுறாங்க. இடுப்புல தூக்கி வச்சுக்கிறான். யாஷ் என்னன்னா கவர்ச்சியில நடிச்சிருக்கிறாரு. அவர் கவர்ச்சிய பார்க்குறதா, இந்த பொண்ணுங்க கவர்ச்சிய பார்க்குறதா அப்படின்னு சொல்லிட்டு திக்கு திணறி போயிடுறோம். ஆனா கதைய மட்டும் கடைசி வரைக்கும் சொல்லவே மாட்டாங்க. தம் அடிக்கிறான், தண்ணி அடிக்கிறான், அடிதடி பண்றான், சுடுறான், மறுபடியும் பொண்ணுங்க கிட்ட போறான். மறுபடியும் அதையே ரிப்பீட்டு. இதுதான் 3 மணி நேரமா ஓடிட்டுருக்கு. அட கருமத்த 2 மணி 2 1/4 மணி நேரத்துக்கு அத எடுத்து முடிச்சிருக்கலாம்ல. 2 1/2 மணி நேரம் இல்ல 3 மணி நேரம் வச்சு செஞ்சிருக்கானுங்க நம்மள. குடுக்குற காசுக்கு நீங்க அதுக்கு மேல கூவணும் அப்படிங்கிற மாதிரி. யாஷ் பேன் இந்த ஹீரோவா இருக்கலாம். அதுக்காக இப்படியா? அரையும் குறையுமா நடிச்சுட்டு ஒண்ணுமே இல்லாத கதைய இவ்ளோ சீன் போட்டுட்டு கேஜிஎஃப்னு ஒரு அருமையான படம் நடிச்ச ப்ரோ. அதுக்கு மரியாதையா இந்த கதைய கேட்டுட்டு நடிச்சிருக்கலாமே. கதையே இல்லாத படத்துல நீ உன்னுடைய கெத்த காட்டுற.